ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான அதுவும் எதில் பண்ண போகிறோம் ரெசிபின்னா, ஸ்ட்ராபெரியில் செய்ய போகிறோம். ஸ்ட்ராபெரி மூஸ், ஹெல்த்தியான ஸ்ட்ராபெரி மூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுக்கலாம். 1 கப்பு ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் இனிப்புக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் தேன் போடுறேன். கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்மளோட ஸ்ட்ராபெரி மூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த பவுலில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் இதை நம்ம ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராபெரி மூஸ் செஞ்சு வச்சோம் ஃப்ரிட்ஜில். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஸ்ட்ராபெரி மூஸு வீட்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. ஸ்ட்ராபெரியே ரொம்ப ஹெல்த்தியானது தான். பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராபெரியை ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இப்போ தான் இந்த ஸ்ட்ராபெரி சீசனு. ஸோ இந்த சீசன் இருக்கும்போதே நீங்கள் ஸ்ட்ராபெரி வாங்கி இந்த மாதிரி செஞ்சுருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு செய்யத்தனா யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு செஞ்சு தர சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோ அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.